வெல்கம் பேக் டு திலீஸ் பார்வை. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒன் பட்டர் ஜாம் படத்தோட ரிவ்யூ. ஒன் பட்டர் ஜாம் இது கேட்டாலே குழந்தைகளுக்கான படம் மாதிரி தெரியும். ஆனால் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி அண்ட் ஒன்லி ஃபார் மெச்சூர்டு மைண்ட்ஸ். ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு அம்மாக்கள் அவங்களோட ஜென்சி பசங்களுக்கு லவ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இந்த அம்மாக்கள் அந்த பசங்களுக்கே தெரியாமல் அவங்களை கோர்த்து விட்டு காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஜென்சி கிட்ஸ் ஏன் வழி தண்ணி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாதையில் போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுறதுங்க தான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அம்மா கேரக்டர்ஸோட மோட்டிவேஷன் அதுவே எனக்கு அவ்வளோ கிளிக் ஆகல. இப்போ இருக்க ஜென்சி பசங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடத்துல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. ஃபேர் எனஃப். ஆனால் அதுக்கு முன்னாடி பசங்களோட படிப்பு, ஜாப், பிசினஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பழைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பிராக்டிகலா யோசிக்கிற பேரண்டா படம் முழுக்க அவங்க இல்லவே இல்லை. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் செட் பண்ணி கொடுக்கணுங்கிறது மட்டும் தான் அவங்களோட மோட்டிவேஷனா இருக்கு. இப்படி ஒரு பேரண்ட்ஸ் நம்ம கிடைக்க மாட்டாங்களான்னு படத்தை பார்க்குற இலசுகள்லாம் துடிக்கிற அளவுக்கு ஒரு பேரண்டா இருக்காங்க. இரண்டு அம்மாக்களா சரண்யா மற்றும் திவ்யா தர்ஷினி அவங்க வழக்கமான டிபிக்கல் காமிக்கல் ஆக்டிங்ல கலக்கிருக்காங்க. ரொமான்ஸ், காமெடி, எமோஷன்ஸ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்க இந்த படத்துக்கு இந்த இன்னசென்ஸ் மாம்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோட அப்பாவா சார்லி வராரு. சார்லியை பார்க்கறதுல சந்தோஷம் தான். பட் அவரோட கதாபாத்திரத்தால பெருசா ஒரு பங்களிப்பு இல்லாத மாதிரி தெரியுது. படத்தோட பெரிய ஹைலைட் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜு ஜெயமோகன். ஹீரோ அவருக்கு படம் நினைக்கிறேன். ரொம்ப சட்டிலான நேச்சுரல் ஸ்கிரீன் பிரசன்ஸ், சட்டில் ஆக்டிங், டைமிங் காமெடி, ரொமான்ஸ், ஃபைட் அப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. கங்க்ராட்ஸ் டு ராஜு. மற்றும் மைக்கேல் தங்குதுரை, விஜய் பப்பு மற்றும் ஹீரோயின்ஸ் வரக்கூடிய ஆக்ட்ரஸஸ் இவங்க டீசென்டான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. படத்தோட கதை ரொம்ப சின்னதுதான், பழசுதான். படம் ஆரம்பிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு எப்படி முடிய போகுதுங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியுது. பட் அந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில பிளாட்டான சீன்ஸ் தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா காமெடியா போகுது. நிறைய அடல்ட் காமெடிஸும் வருது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனல் சைடுக்கு போறாங்க. கடைசியில பிலாசபிக்கலா கொண்டு போய் ஒன் பட்டர் ஜாமுக்கு ஒரு அனாலஜி வச்சு ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த படத்துல மூத்த தலைமுறைகளுக்கும் இந்த ஜென்ரேஷன் ஜிக்கும் இருக்க ஜென்ரேஷன் கேப், வாழ்க்கை எப்படி வித்தியாசமா பாக்குறாங்க, அணுகுறாங்க அப்படிங்கறத ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா காட்டுறேன் பேர் வெளின்னு சொல்லிட்டு ஜென்சி பசங்களை நிறைய தவறுகள் செய்யற பசங்களா காட்டுறாங்க. ஏன் ஜென்சி பசங்கள்ல ஒழுக்கமான பசங்களே இல்லையா? சமுதாயம், சினிமாவும் தன்னைத்தானே கண்ணாடி மாதிரி ஒண்ணுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு தவறான உதாரணங்கள் செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கனமான பொறுப்பு சினிமா, சமூகம் ரெண்டுக்குமே இருக்கு. இந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு பியூரா ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு படத்துல காமெடி செமையா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு. மற்றபடி காலேஜ், ஃப்ரெண்ட்ஷிப், இன்ஃபாச்சுவேஷன், லவ், பிரேக்கப், இமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னு எல்லா ஜென்ரேஷனும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு இன்ப அதிர்ச்சியா இருந்தது நிவாஸ் பிரசன்னாவோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். படத்தோட குவாலிட்டியை நல்லா தூக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல கேமியோவா ஒருத்தர் வராரு. அவரோட கேரக்டருக்கு டிராகன் படத்தோட கதையை எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆக மொத்தம் இந்த படம் எப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு மேல இருக்கவங்க மட்டுமே, அதுவும் பேரண்ட்ஸோடயோ குடும்பத்தோடய போகாம தனியா போய் மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அடல்ட் ரொமான்டிக் காமெடி மூவி தான் இது. எதை பத்தி யோசிக்காம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பக்கவா இருக்கும் உங்களுக்கு. பேரண்ட்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னடா இப்படி அபத்தமா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது மாதிரி நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்கிறத பொறுத்து இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய இடங்கள் உங்களை விழுந்து சிரிக்க வைக்கும். நிறைய இடங்களில் கிரிஞ்சா இருக்கும், முகம் சுடிக்க வைக்கும். சில இடங்களில் அழக்கூட வைக்கும். இளைய தலைமுறை இதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் உதாரணமா எடுத்துப்பாங்க அப்படின்னு கடவுள் மேல பார்த்து போட்டு நம்புவோமாக. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 6.7 out of 10. இந்த படத்துக்கு என்னோட கேப்ஷன் ஒன் பட்டர் ஜாம், ஜென்சி காதலும் கலாச்சார இடைவெளியும்.